வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும். ஆற்றல்ங்க. ஆற்றல்ன்றது ஒண்ணுதான். அந்த ஆற்றல்ல இருந்து வர சக்தி நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாவும், நம்ம சிந்தனைகள் உள்ள சக்தியோட சேரும்போது அந்த ஆற்றலுடைய தன்மை மாறுதுங்க. இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்களேன், ஒரு தோசை கடாயில எடுத்து ஊத்துறோம். அந்த தோசைய நம்ம ஃபுல்லா ஊத்தும்போது அந்த கடாய் முழுக்க தான் அந்த அனல் பிரிஞ்சு போகும். அதே மாரி தாங்க அந்த ஆற்றல் பூமியில நம்மளுடைய சக்தி அந்த சக்தியா கூட நம்ம இணைக்கும்போது, நமக்கு தேவையான நமக்கு எப்படி அந்த தோசை கல்ல ஃபுல்லா நம்ம மாவு அந்த ஆற்றல் சக்தியா வெப்பமாயி, நமக்கு உணவா அது உதவுதோ, அதே மாரி தாங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல் நம்ம ஒரு தனி மனிதனுடைய ஆற்றலா கூட சேரும்போது, அந்த சக்தி நம்மளாண்ட ஒரு சிந்தனையில ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் இருந்தா, அந்த சக்தியான ஆற்றல நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாங்க. அது நமக்கு சார்ந்த ஒரு விஷயமாவும் அந்த ஆற்றல பயன்படுத்தலாம். இல்ல சமுதாயத்துக்கு ஒரு படைப்பாளியா, ஒரு படைப்பா, ஒரு வித்தியாசமான ஒரு பொருள, ஒரு வித்தியாசமான ஒரு சக்திய நம்ம உண்டு பண்ணி, அந்த ஆற்றல சமுதாயத்துக்கு இப்போ நம்ம அங்க பேசுறோம் இந்த மைக்கு. யாரோ ஒருத்தரு இத கண்டுபிடிச்சு தான், இத வித்தியாசமா கைப்பிடிச்சு பேசுவாங்க, ஸ்டாண்ட்ல பேசுவாங்க. இப்ப மாட்டி நம்ம பேசுறோம் பாருங்க, இத பேசுறோம் பாருங்க. இதுதான். யாரோ ஒருத்தர் அந்த ஆற்றல வேற விதமா பயன்படுத்தி, அத உருவாக்கி இருப்பது தான் இப்ப நம்ப இத நான் பேச முடியும். இதே தாங்க எல்லா விஷயத்துக்கும் ஆன்மீகத்துல கூட சரி. நீங்க உங்களுக்குள்ள சக்தி மையங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு சக்தி மையங்கள நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது, அது செம்மைப்படுத்தும்போது, தியானத்தின் மூலமா அத உருவாக்கும்போது, அந்த சக்திய அது ஊத்தும்போது, நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குங்க. இந்த ஆற்றல் தாங்க. சில பேருக்கு தெரிஞ்சு பண்றாங்க. சில பேர் படிச்சுட்டு பண்றாங்க. சில பேருக்கு ஞானத்தின் மூலமா இந்த சமுதாயத்துல ஒரு குரு பார்த்தா போதுங்க. அந்த பார்வையிலே அவருடைய வாழ்க்கை மாறிடுங்க. தன்னை தேடி வரவருடைய நபருடைய வாழ்க்கை பெரிய அளவுல மாறிடுங்க. ஒரு பார்வையிலே ஒரு குரு பார்வையிலே என்னன்னா, குரு அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அவருடைய பார்வை யார் யாருக்கு எது எது தேவை, அந்த ஆற்றல்ன்ற ஒரு குரு அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அந்த ஆற்றல வாங்குற நம்ம தனி மனிதனுடைய செயல்பாடு பல மாற்றத்துக்கு உண்டாயிடுங்க. உயர் சக்தியோட கனெக்ட் ஆகும்போது அவங்களோட நிலையும் உயர்ந்துடும். நன்றி, வணக்கம்.